கடந்த ஒரு மாசமாவே ஒரே பரபரப்பா இருக்கு. நிக்கான் பட்டை கலப்புற விஷயங்களை பக்காவா பண்ணிட்டு வராங்க. நிக்கான் Z8 ரிலீஸ் பண்ணாங்க. பின்னாடி நிக்கான் Z9க்கும் ஒரு பயங்கரமான ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம போன மாசம் கணிச்சது மாதிரியே ஒரு நிக்கான் Z9க்கு ஒரு சூப்பரான மான்ஸ்டர் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிக்கான் Z8 அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் 90% நிக்கான் Z9 தான். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ஃப்ளாக்ஷிப் கேமராக்கு, அதாவது Z9ங்கிற ஃப்ளாக்ஷிப் கேமராவுக்கு ஒரு Z8 ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. என்ன பண்ண போகிறாங்க, Z9ங்கிற கேமராவை எப்படி அவங்க சேஞ்ச் பண்ண போகிறாங்க நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு ஃபர்ம்வேர் அப்டேட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டில் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள தெரிக்க ஒரு விஷயத்தை தெளிவாக பார்ப்போம் வாங்க. வாட்ஸ்அப் கைஸ், வெல்கம் பேக் டு Mirrorme Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். இன்றைக்கி இந்த நிக்கான் Z9ல் உள்ள ஃபர்ம்வேர் அப்டேட் 4.0 பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதில் பக்காவான விஷயம்னு பார்த்தோம்னா ஆட்டோ கேப்சர் இன் வீடியோ அண்ட் ஃபோட்டோகிராஃபி மோடில் கொடுத்துருக்காங்க. இது நாங்கள் ஆட்டோ கேப்சர் அப்படின்னா உங்கள் கேமராவை ரிமோட்டாக நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம். அதாவது எந்த வித ட்ரிகர் சிஸ்டமும் தேவையில்லை, எந்த வித வயர்லெஸ் சிஸ்டமும் தேவையில்லை. உங்கள் கேமராவை ட்ரைபாடில் போடுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டேபிளான பொசிஷனில் வைக்கிறீங்க, நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த கேமராவை ட்ரிகர் பண்ண வைக்கலாம். அதாவது ஃபோட்டோவும் எடுக்கலாம், வீடியோவும் எடுக்கலாம். இதில் கேப்சர் க்ரைட்டீரியான்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கேப்சர் க்ரைட்டீரியானா எந்த விதத்தில், எந்த நேரத்தில், எந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இந்த கேமரா ட்ரிகர் ஆகணும் அப்படிங்கிறத நம்மளே செட் பண்ணிக்கலாம். அதாவது 3 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. ஒன்று மோஷன், தென் சப்ஜெக்ட் டிடெக்ஷன், தென் டிஸ்டன்ஸ். அதாவது உங்கள் ஃப்ரேம்குள்ளே எந்த பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஹியூமனாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒரு விஷயம் உடனே அங்கேருந்து மோஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் கேமரா ட்ரிகர் ஆயிரும். அதாவது ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்துரும். இல்லை சர்டன் சப்ஜெக்ட் உங்கள் ஃப்ரேம்குள்ளே வரும்போது உங்கள் ஃபோட்டோ எடுக்கும். அதாவது ஹியூமன் வருது, இல்லை ஒரு அனிமல் வருது, ஒரு பேர்டு வருது, ஒரு வெஹிக்கிள் வருது அப்படின்னா நீங்கள் சப்ஜெக்ட் டிரெக்ஷன் வச்சு ஃபோட்டோ எடுக்கலாம், இல்லை வீடியோவை ட்ரிகர் பண்ணலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல, கேமராவை நான் மவுண்ட் பண்ணியிருக்கேன், என் கேமராலேருந்து பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்குள்ளே எந்த விஷயம் உள்ளே வந்தாலும் எனக்கு கேமரா அந்த ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். அதாவது பர்டிகுலர் டிஸ்டன்ஸை நீங்கள் அதுக்கு கொடுத்துட்டு இந்த டிஸ்டன்ஸ்குள்ளே எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் நீ ஃபோட்டோ எடுத்து அல்லது வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சப்ஜெக்ட் டிடெக்ஷன், மோஷன் டிடெக்ஷன், தென் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணி நீங்கள் ட்ரிகர் பண்ணலாம். ஸோ இது ஒரு அருமையான விஷயம். ஆட்டோ கேப்சருங்கிற ஒரு விஷயம் Z9க்கு இது தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தேவை. Z9 ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோகிராஃபி, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி, இல்லை சூப்பர் ஃபாஸ்ட் ஃபோட்டோகிராஃபிலாம் எடுக்கும்போது பக்காவாக நீங்கள் ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி ஆட்டோ கேப்சர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு ரேஸ் கார் உங்களை நோக்கி வருது, சர்டன் டிஸ்டன்ஸ்க்குள்ளே எடுக்கணும், இல்லை மோஷனில் இருக்கும்போது எடுக்கணும்னா டக்குன்னு அடித்து தள்ளிடும். ஸோ 120 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் Z9ல் ஃபோட்டோ எடுக்கலாம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த ஆட்டோ கேப்சரும் சேர்ந்துச்சுன்னா பட்டையை கலப்போம். தென் இதில் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்கன்னா N-Logல, அதாவது இதில் நிக்கான் லாகில், அதாவது N-Logல நீங்கள் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, வீடியோ ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பேஸ் ISO 800ல் இருந்துச்சு. ஆனால் இப்போ நீங்கள் லோ 2.0 வரைக்கும் போகலாம். அதாவது லோ 1.0 தென் லோ 2.0 வரைக்கும் ISO கொண்டு போகலாம். ஸோ இந்த லோ 2.0ங்கிறது ஈக்குவலன் டு ISO 200. முன்னாடி பேஸ் ISO 800ல் தான் இருந்துச்சு. நீங்கள் இப்போ பேஸ் ISO 200 வரைக்கும் போகலாம். ஸோ இப்போ பேஸ் ISO ஈக்குவலன் டு 200 வரைக்கும் போகலாங்கிறத வச்சு நீங்கள் இன்னுமே ஷேடோஸ்லேருந்து டீட்டெயில் எடுக்கலாம் வித் எக்ஸ்ட்ரீம்லி லோ நாய்ஸ். இதுக்கப்புறம் ஃபன்னியான ஒரு விஷயம் என்னென்னா, நிக்கான் Z9க்கு இது எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல, பட் இது ஒரு அருமையான விஷயம். அடிஷ்னலாக 4 ஷட்டர் சவுண்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது DSLR கேமரா, ஃபிலிம் கேமரா, ரேஞ்ச் ஃபைண்டர் கேமரா, தென் எலக்ட்ரானிக் பீப். கேட்போமா? இந்த 4 புது வகையான சவுண்டையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் ஃப்யூச்சரில் நம்ம யூசர் டிஃபைன்டு சவுண்டையும் உங்கள் ஷட்டருக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிறாங்க. அடுத்தது வீடியோகிராஃபி சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டியில் இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். அதாவது அப் டு 4 times தென் 5 times வரைக்கும் உங்களோட வீடியோவை ஃபுல் ஹெச்டியில் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோவாக கேமராலேயே நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். தென் வீடியோகிராஃபி சைடில் ஹை ரெஸ் ஜூம் ஸ்பீட் கண்ட்ரோல் இப்போ இன்னும் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வெர்ஷன் 3.0 உங்களுக்கு அப்டேட் வரும்போது ஹை ரெஸ் ஜூம் ஸ்பீட் 3 ஸ்பீட் கண்ட்ரோல் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ 11 ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதாவது மோர் ஸ்லோவர்லேருந்து மோர் ஃபாஸ்டர் வரைக்கும்
11 வகையாக இந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹைரஸ் ஜூம் ஸ்பீட் வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஒரு சர்டைன் லென்சஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஜூம் லென்சஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து சப்ஜெக்ட்டுக்கு ஜூம் போகிறீங்க அப்படின்னா, ஒரு லீனியர் ஜூம் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜூம் போகிற வேகத்தை ஸ்லோவாகவும் வச்சுக்கலாம், இல்லாட்டி ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீட் எந்த லெவலுக்கு ஜூம் ஸ்பீடு எனக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இதில் போய் 11 வகையாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வந்திருக்கிற பயங்கரமான என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்ட் 3D ட்ராக்கிங் ஃபார் ஸ்மால் திங்ஸ். அது ரொம்ப சின்னதாக இருக்க விஷயங்கள் வந்து உங்கள் ஃப்ரேமில் வருது அப்படின்னா அதை கூட நீங்கள் பக்காவாக இப்போ 3D ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். நீங்கள் D850 D6 கேமராலாம் பார்த்தீங்கன்னா இந்த 3D ட்ராக்கிங் சூப்பராக வேலை செய்யும். ஸோ அந்த விஷயத்தை இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணி இந்த Z9க்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்லணும். 3D ட்ராக்கிங் அந்த பாக்ஸ் இருக்கும்ல, ட்ராக்கர், அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கலர் ட்ராக்கராக தான் இருந்துச்சு. இப்போ அந்த ட்ராக்கருக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி. இப்போ வந்து ரொம்ப பிரைட்டஸ்ட் ஏரியா இருக்குது, அந்த இடத்துல எனக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக அந்த பாக்ஸ் வேணும், எனக்கு என் கண்ணுக்கு தெரியணும் வியூ ஃபைண்டரில் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு அந்த பாக்ஸுக்கு, அதாவது இந்த 3D ட்ராக்கருக்கு நீங்கள் எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். அடுத்த பயங்கரமான விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ரிலீஸ் கேப்சர் முன்னாடியே இருக்குது. இதில் என்னங்க நீங்கள் இப்போ பேச வரீங்க அப்படின்னு பார்த்தா, இப்போ ப்ரீ ரிலீஸ் கேப்சர் முன்னாடி 30 செகண்டில் இருந்துச்சு, இப்போ அவங்க 300 செகண்டுக்கு மாற்றிருக்காங்க. அதாவது 300 செகண்ட்ஸ்னால் ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ்க்கு கொண்டு போயிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு சப்ஜெக்டை நீங்கள் வந்து ஷட்டரை வந்து ஹாஃப் ப்ரெஸ் பண்ணி ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, எந்த நேரத்தில் வேணாலும் அந்த பறவை பறக்கலாம், எப்போ பறக்க போகுதுன்னு தெரியல, ஆனால் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் ஷட்டரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஹாஃப் ப்ரெஸ் பண்ணி வச்சு நான் கரெக்டாக சப்ஜெக்டை ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பறக்குது, நீங்கள் ஃபோட்டோ எடுத்துடுறீங்க. பட் நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்குள்ளேயும் முன்னாடியே அது பறந்துடுது. ஸோ அந்த மொமெண்ட்டை நீங்கள் ஷட்டர் பட்டன் ஹாஃப் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறத எப்போ நீங்கள் பண்ணியிருந்தீங்களோ அதுலேருந்து 300 செகண்ட்ஸ் வரைக்கும் அந்த பஃபர் வந்து உள்ளே போயிட்டே இருக்கும். அதாவது உள்ளே உங்களுக்கு பிக்சர் எடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் பின்னாடி அந்த 300 செகண்ட்ஸ்குள்ளே போய் நீங்கள் எந்த மொமெண்ட்டை வேணாலும் நீங்கள் அந்த ஃப்ரேமை எடுக்கலாம். ஸோ முன்னாடி 30 செகண்ட்ஸை வச்சுருந்த அந்த ப்ரீ ரிலீஸ் கேப்சரை இப்போ 300 செகண்டாக மாற்றிருக்காங்க. ஒரு அருமையான விஷயம். கேமராவில் உள்ள பஃபரை கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான விஷயம். இதெல்லாம் மட்டும் இல்லாமல் சின்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் டிலே மோட் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஷட்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் டிலே ஆகி அதை வந்து எக்ஸ்போஷரை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதாவது கேமரா ஷேக்கை கம்மி பண்ணுறதுக்கான விஷயம் இப்போ Z9க்கு வந்திருக்கு. ப்ராக்கெட்டிங் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் ஃபைன் டீட்டெயிலாக அப்பச்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டாப்பாக தான் இருந்துச்சு, இப்போ 1.3 1.5 1.7 அப்படிங்கிற மாதிரியான ஸ்டாப்ஸ்க்கும் இந்த அப்பச்சரை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி ப்ராக்கெட்டிங் எடுத்துக்கலாம். அப்பச்சர் மட்டும் இல்லாமல் ஆட்டோ எக்ஸ்போஷர் அந்த ஃப்ளாஷ் ப்ராக்கெட்டிங்க்கு இன்னுமே நிறைய கண்ட்ரோல்ஸ் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. தென் மோர் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் டு மோர் பட்டன்ஸ். இதுக்கு முன்னாடி இருந்த கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கேமராவில் உள்ள நிறைய பட்டன்ஸையும் இனிமேல் நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நிறையா ஃபங்க்ஷன்ஸையும் கொடுத்துருக்காங்க, நிறைய பட்டன்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி என்னென்ன பட்டனில் நீங்கள் வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன் பட்டனாக யூஸ் பண்ண முடியாமல் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் இனிமேல் நீங்கள் கஸ்டம் ஃபங்க்ஷன் பட்டனாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறையா கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸையும் இவங்க இந்த அப்டேட்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒரு அருமையான விஷயம், நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அந்த எந்த தூரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குங்கிற அந்த நியூமெரிக் டிஸ்டன்ஸையும் உங்கள் கேமராவில் உங்கள் வியூ ஃபைண்டரில் இனிமேல் கொடுத்துருது. நீங்கள் ஒரு சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது எத்தனை ஃபீட்லேயோ இல்லை எத்தனை மீட்டர்லேயோ இருக்குது அப்படிங்கிறத உங்கள் டிஸ்பிளேயில் இனிமேல் காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஃபோக்கஸ் மோட், அதாவது எந்த டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் வீடியோ ப்ளேபேக்கில் இன்னும் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிக்கலான்னு நிறைய விஷயங்கள் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்க. நிக்கான் 12-28ங்கிற பவர் ஜூம் DX லென்சஸ்க்கும் இவங்க சப்போர்ட் ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இனிமேல் நீங்கள் நிறையா பவர் ஜூம் லென்சஸை இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஜூம்ங்கிற விஷயத்தையும் நீங்கள் இந்த கேமராவோட இன்க்ளூட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நான் CPU லென்சஸ்க்கும் இவங்க நிறையா அப்டேட் இதில் சேர்த்துருக்காங்க. லோ லைட் சுச்சுவேஷனில் ஃபோக்கஸ் வந்து லாக் பண்ணிக்கிறதுக்கான அக்யூரஸி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. தென் ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ், அதாவது போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அவங்க ஆட்டோ ஒயிட் பேலன்ஸோட அக்யூரஸியும் இவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இல்லாமல் இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. நிக்கானோட டவுன்லோட் சென்டருக்கு போயிட்டு ஃபர்ம்வேர் அப்டேட் பேஜில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். ஒரு பயங்கரமான லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க என்னென்ன விஷயங்கள் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. இதனால நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம போன மாதமே பேசிகிட்டு இருந்தோம் நிக்கான் Z8 வந்து ஆல்மோஸ்ட் 90% நிக்கான் Z9 கேமராவில் உள்ள எல்லா விஷயத்தையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எப்படி இந்த ஃப்ளாக்ஷிப் கேமராக்குள்ளே அந்த டிஃப்ரென்ஸேட் தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். நிக்கான் Z8 வந்துருச்சு. நிக்கான் Z9 ஒரு Z9 தான். சிங்கத்தை எங்கே சாச்சிருவாங்களோ அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது சிங்கம் தாண்டன்னு சொல்லிட்டு இப்பேற்பட்ட ஒரு மான்ஸ்டர் அப்டேட்டை இந்த பீஸ்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க. இது ஒரு பயங்கரமான விஷயம். நிக்கான் Z9ங்கிற ஃப்ளாக்ஷிப் கேமரா இந்த நாள் வரைக்கும் அது ஃப்ளாக்ஷிப் கேமரா தான். அது யாராலையும் அடிச்சிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை நிக்கான் நிரூபிச்சிட்டாங்க. ஸோ அதனால நிக்கான் Z9 இப்படி வந்தாலும் இப்போ Z9 இப்படி ஏறி நிற்குது. ஸோ ஒரு நிக்கான் யூஸராக எனக்கு இது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது Mirrorme Studio. We create a bond with you. Bye bye. ரெட் கலர் டிஷர்ட் போட்டணும், எல்லோ கலர் போட்டுருந்துருக்கலாம். நிக்கானுக்கு மேட்சாகவும் இருக்கும்.